அன்பார்ந்த மாணவ நண்பர்களே, நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை கற்றுக்கொண்டும் ஒரு ப்ராசஸில் இருக்கிறீர்கள். நீங்கள் மனம் தளராமல் இந்த பயிற்சியை தொடர்ந்து வருவதைக் கண்டு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். அதாவது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிற ப்ராசஸில் இப்போ ஐவிங்கிற 2 சப்ஜெக்டை தன்னிலை ஒருமை பன்மை சார்ந்த 2 பெயர் சொற்களுக்கு உண்டான பேச்சுக்களை நாம் ஒரு நிகழ்காலத்தில் அதனுடைய 4 உபகாலங்களுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா நிகழ்காலம், நிகழ் தொடர்காலம், நிகழ் முற்றுக்காலம், நிகழ் முற்று தொடர்காலம், இப்படி பலவிதமான 4 விதமான உபகாலங்களுக்கு நாம் பேச்சுக்களை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது பெயர் சொற்களில் அதாவது என்னென்ன வகைப்படுகின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெயர் சொற்களில் 3 வகையான பெயர் சொற்களை நாம் அடையாளம் காணலாம். 1 தன்னிலை, 2 முன்னிலை, 3வதாக படர்க்கை என்று தமிழில் சொல்கிறோம். அதாவது தன்னிலையில் ஒருமை பன்மை உண்டு, முன்னிலையில் ஒருமை பன்மை உண்டு, படர்க்கையிலும் ஒருமை பன்மை உண்டு. இப்பொழுது தன்னிலை பெயர் சொற்களுக்கான பேச்சுக்களை நாம் முன்னதாகவே கற்றுக்கொண்டோம். அதற்கடுத்ததாக முன்னிலை பெயர் சொற்கள் என்னென்ன, அதற்குண்டான நிகழ்கால பேச்சுக்களை எப்படி கற்றுக்கொள்வது என்பதை நாம் பார்ப்போம். அதாவது முன்னிலை பெயர் சொற்கள் என்னென்ன? முன்னிலை என்றால் தன்னை தவிர்த்து தன் முன்னே நிற்பவர்களை அடையாளம் சொல்வது. அதை எப்படி சொல்லுவான்? நீன்னு சொல்லுவான் அல்லது நீங்கள்னு சொல்லுவான். அதாவது நீங்கிறது பார்த்தா சக வயது தோழமை உள்ளவர்களை சொல்வது நீ. நீங்கள்ங்கிறது பார்த்தா மரியாதை நிமித்தமாக அடுத்தவர்களை விழிப்பது நீங்கள் என்று நாம் சொல்கிறோம். அப்போ இந்த நீங்களுக்கு நிகழ்காலத்தில் உருவாகக்கூடிய பேச்சுக்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நீங்கிற வார்த்தைக்கு நம்ம எப்படி பேச்சுக்களை நிகழ்காலத்தில் உருவாக்குவது என்பதை தற்போது கற்றுக்கொள்வோம். அதாவது முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பேச்சை உருவாக்குவது என்பது ஒரு 5 விதிகள் சார்ந்தது என்று பார்த்திருக்கிறோம். அதே விதிகளைத்தான் நாம் இந்த நீங்கிற பெயர் சொல்லுக்கும் பயன்படுத்த போகிறோம். அதாவது இப்பொழுது நீ புகைப்பிடிப்பதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறாய், தவிர்த்து இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா எப்படி நம்ம ஆங்கிலம் மொழியாக்கம் அதனுடைய கிளை பேச்சுக்கள் எப்படி பண்ணுறோங்கிறது பார்த்துங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி யூ சார்ந்த, அதாவது நீ சார்ந்த நிகழ்கால பேச்சு ஆரம்பிகள், ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது எப்படி சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு 5 விதிகள் தானுங்க. நான் முன்னாடி ஐக்கு சொன்ன மாதிரி ஐ டூ, ஐ டோன்ட், டூ ஐ டோன்ட் ஐங்கிற மாதிரியே இங்கேயும் பார்த்தோன்னா நம்ம அந்த பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை பயிற்சி எடுத்துகிட்டு அந்த பேச்சு ஆரம்பிகளுக்கு உண்டான பேச்சுக்களை மறுபடியும் நாம் கற்றுக்கொள்வோம். அதாவது இங்கே எப்படி பேச்சு ஆரம்பிகள் வரும்னா யூ டூ, யூ டோன்ட், டூ யூ, don't you, you do, you don't, do you, don't you மற்றும் கேள்வி சொற்கள் சார்ந்த பேச்சு ஆரம்பிகள், கேள்வி சொற்கள் சேர்க்கப்பட்ட பேச்சு ஆரம்பிகள், ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் என்னென்னு பாருங்க. அதாவது why do you, when do you, how do you, with whom do you, for what do you, for whom do you, for what reason do you, for what purpose do you, why don't you, how don't you, when don't you, with whom don't you, for what don't you, for whom don't you, for what reason don't you, for what purpose don't you. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 வகையான பேச்சுக்களை நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே அந்த யூ டூனா அந்த வினைச்சொல்லை அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. அதுக்கு நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய் அப்படின்னா அந்த தவிர்த்திருத்தல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒதுங்கி இருத்தல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூ அப்ஸ்டைன்கிற ஒரு வினைச்சொல்லை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ யூ அப்ஸ்டைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங், அதாவது நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய். யூ டோன்ட் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங், நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கவில்லை. Do you abstain from smoking, நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாயா? Don't you abstain from smoking, நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கவில்லையா? அதுக்கடுத்து கேள்வி சொற்களை சார்ந்த பேச்சுக்களை பாருங்க. நீ எப்பொழுது புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய்? when do you abstain from smoking, நீ ஏன் புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய்? why do you abstain from smoking, நீ எப்படி புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய்? how do you abstain from smoking, நீ எதற்காக புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய்? for what do you abstain from smoking, நீ யார் கூட புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய்? with whom do you abstain from smoking, நீ யாருக்காக புகைப்பிடிப்பதிலிருந்து
தவிர்த்திருக்கிறாய்? For whom do you abstain from smoking? நீ என்ன காரணத்திற்காக புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய்? For what reason do you abstain from smoking? நீ என்ன நோக்கத்திற்காக புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்கிறாய்? For what purpose do you abstain from smoking? அதே மாதிரி நெகட்டிவான கேள்வி பேச்சுகள். Why don't you abstain from smoking? நீ ஏன் புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்க கூடாது? How don't you abstain from smoking? நீ எப்படி புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்க கூடாது? When don't you abstain from smoking? நீ எப்பொழுது புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்க கூடாது? For whom don't you abstain from smoking? நீ யாருக்காக புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்க கூடாது? With whom don't you abstain from smoking? நீ யார் கூட புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்க கூடாது? For what reason don't you abstain from smoking? நீ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்திற்காக புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்க கூடாது? For what purpose don't you abstain from smoking? நீ என்ன நோக்கத்திற்காக புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்திருக்க கூடாது? இப்போ மாணவ நண்பர்களே, இப்போ நம்ம பல வகையான பேச்சுக்களை வந்து பார்த்தோன்னா you do, you don't, do you, don't you, when do you, why do you, how do you, with whom do you, for what do you, for whom do you, for what reason do you, for what purpose do you, when don't you, how don't you, with whom don't you, why don't you, for what don't you, for whom don't you, for what reason don't you, for what purpose don't you போன்ற பேச்சு ஆரம்பிகளுக்கு உண்டான பேச்சுக்களை வந்து நம்ம பார்த்தோம். இதில் வரக்கூடிய எல்லா பேச்சுக்களும் வழக்கத்தில் இருக்குமா என்பதை சொல்ல முடியாது. நம்ம இலக்கண ரீதியாக எல்லா பேச்சுக்களும் இருக்கின்றன. அதனால் ஒரு பயிற்சிக்காக இந்த இலக்கண ரீதியான பேச்சுக்களை நாம் மனதில் தக்க வைத்துக் கொள்வோம், மனதில் நிலைநிறுத்திக் கொள்வோம். அதாவது நம்முடைய நோக்கமே என்னன்னா, அதாவது தனித்தனி வார்த்தைகளாக இருக்கும் ஆங்கிலத்தை தவிர்த்து ஆங்கிலத்தை பேச்சுக்களாக ஒரு பேச்சு அகராதியாக மனதில் வித்தியாசமான பெயர் சொற்களுக்கு பதிவு வைத்து விட்டால் நாம் வித்தியாசமான வினைச்சொற்களை தெரிந்து கொள்ளும் பொழுது எச்சூழலிலும் நம்மால் ஆங்கிலம் பேச முடியும் என்பதற்காகத்தான் நாம் இந்த பேச்சு பயிற்சியிலே, அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் ஸ்பீச் ஜெனரேஷன் டெக்னிக், தமிழ் டு இங்கிலீஷ் பேச்சு உற்பத்தி நுணுக்கம் என்ற நமது இந்த புதிய கலையை பயன்படுத்தி நாம் ஆங்கில பேச்சுக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சாதாரண நிகழ்காலத்தில் நீ என்ற முன்னிலை ஒருமை பெயர் சொல்லுக்கான பேச்சுக்களை வந்து கற்றுக்கிட்டீங்க. இப்போ அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்த காலம் என்னங்க? இதுக்கு அடுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ் தொடர்காலம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதுக்கு வந்து ஒரு வேற வினைச்சொல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், நீ கோயம்புத்தூர் போய் கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாங்க. ஸோ வித்தியாசமான வினைச்சொற்களும் கூடவே நமக்கு அறிமுகமாக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு வகையான வினைச்சொல்லை நாம் எடுத்துக்கொண்டு பயிற்சி மேற்கொள்வோம். நான் என்னுடைய பயிற்சியை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி கிளிப்பிங்கில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தா ஒரு டிக்ஷனரியினுடைய உதவியோட வித்தியாசமான வினைச்சொற்களுக்கு அந்த டிக்ஷனரியின் உதவியோட வாக்கியங்களை அடையாளம் கண்டு வெவ்வேறு வாக்கியங்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ் தொடர்காலம் சம்பந்தப்பட்ட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சார்ந்த பேச்சுக்களை நாம் யூ என்ற நீ என்ற முன்னிலை ஒருமை பெயர் சொல்லுக்கு கற்றுக்கொள்வோம். அதாவது அதுக்கு வந்து ஒரு வசைப்பாடுதல்னு வச்சுங்க, அதாவது எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கிறது இல்லைங்களா, அதுக்கு வந்து அப்யூசிங்னு வந்து சொல்லலாங்க. அப்யூஸ்னா வந்து பார்த்தோன்னா வசைப்பாடுதல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்போ நீங்கள் ஒருத்தர் பார்த்து நீ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாட்களை வந்து திட்டிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ் தொடர் காலத்தில் நம்ம முன்னாடி சொன்ன விதி தான். நிகழ் தொடர் காலம் எப்படி வருங்க? அதாவது யூங்கிற சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து வினைச்சொல்லில் 4 நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலை வரும். அந்த வினைச்சொல்லை ஒட்டி அதற்கு முன்னதாக ஏதாவது ஒரு துணைச்சொல் வந்து வரனாங்க. அந்த 4 நிலைகளிலும் நிகழ் தொடர்காலம் என்னும் பொழுது அந்த 4 நிலைகளிலும் ஏதேனும் ஒரு நிலை என்றால் அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அந்த ஐஎன்ஜி சேர்த்த அப்யூசிங் என்ற 4வது நிலை தான் வரும். அந்த வினைச்சொலுக்கு முன்னாடி என்ன வருங்க? அந்த வினைச்சொலுக்கு முன்னாடி ஆர், அதாவது நிகழ் தொடர்காலத்துக்கு யூ என்ற பெயர் சொல்லுக்கு சேர்ந்த துணை வினைச்சொல் என்னன்னா அது வந்து ஆர்ங்கிற ஒரு துணை வினைச்சொல் வரும். ஸோ அப்போ வந்து யூ ஆர் அப்யூசிங், நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய். யாரை திட்டிக் கொண்டிருக்கிறாய்? யுவர் லேபரர்ஸ், அதாவது உன்னுடைய வேலையாட்களை நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லாங்க? ஆல்வேஸ்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது யூ ஆர் ஆல்வேஸ் அப்யூசிங் யுவர் லேபரர்ஸ், அதாவது நீ எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து நெகட்டிவ் செய்தி நாட் போடுவீங்க. பாசிட்டிவ் கேள்விக்கு, அதாவது நேரடி வினாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறுங்கிற உதவி வினைச்சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த
நெகட்டிவ் கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரண்ட் அப்படிங்கிற உதவி வினைச்சொல்லை முன்னாடி எடுத்து போட்டுப்போம். அதுக்கப்புறம் கேள்வி சொற்கள் சார்ந்த கேள்வி சொற்கள் சேர்க்கப்பட்ட கேள்வி பேச்சுகள். சரி, இப்போ வந்து பேச்சு ஆரம்பிகளை முதல்ல ஒரு தடவை நம்ம பயிற்சி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த வாக்கியத்துக்கு நம்ம வந்து பயிற்சி எடுப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர், யூ ஆரண்ட், ஆர் யூ, ஆரண்ட் யூ. அதுக்கப்புறம் வென் ஆர் யூ, why are you, how are you, with whom are you, for what are you, for whom are you, for what reason are you, for what purpose are you, why aren't you, how aren't you, when aren't you, with whom aren't you, for what aren't you, for whom aren't you, for what reason aren't you, for what purpose aren't you. இந்த பேச்சு ஆரம்பிகளை பல தடவை சொல்லி பாருங்கள். இரு வகையான பேச்சுக்களுக்கு உண்டான பேச்சு ஆரம்பிகள் உங்கள் நுடிநாக்கில் தங்கிவிடும். உங்கள் நுடிநாக்கில் பேச்சு ஆரம்பிகள் இருக்கும் பொழுது இந்த நிகழ் தொடர்காலத்தில் யூ சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசுவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்காது, மிகவும் சுலபமாக மாறிவிடும். அதாவது இனிமேல் பேச்சுக்களை சொல்லுங்கள். யூ ஆர் ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாய். யூ ஆரண்ட் ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கவில்லை. ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாயா? ஆரண்ட் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கவில்லையா? அதுக்கப்புறம் வென் ஆர் யூ அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாய். ஹவ் ஆர் யூ அபியூசிங் யுவர் ஹவ் ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ எப்படி எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாய். ஒய் ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ ஏன் எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாய். ஃபார் ஹூம் ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ யாருக்காக உனது வேலையாட்களை எப்பொழுதும் திட்டிக் கொண்டிருக்கிறாய். வித் ஹூம் ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ யார் கூட உனது எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாய். ஃபார் வாட் ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ எதற்காக எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாய். ஃபார் வாட் ரீசன் ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ என்ன காரணத்திற்காக எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கிறாய். ஃபார் வாட் பர்பஸ் ஆர் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ என்ன நோக்கத்திற்காக உனது வேலையாட்களை எப்பொழுதும் திட்டிக் கொண்டிருக்கிறாய். அதே மாதிரி when aren't you abusing your laborers. when aren't you always abusing your laborers. நீ எப்பொழுது உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கவில்லை. how aren't you always abusing your laborers. நீ எப்படி எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கவில்லை. இந்த ஆல்வேஸ் இப்போ எடுத்துருங்க. when aren't you, how aren't you, why aren't you always abusing your laborers. நீ ஏன் எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கவில்லை, திட்டிக் கொண்டிருக்க கூடாதுன்னு கூட சொல்லலாம். why aren't you always abusing your laborers. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா with whom aren't you always abusing your laborers. நீ யார் கூட எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்க கூடாது, திட்டிக் கொண்டிருக்கவில்லைன்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி ஃபார் வாட் ஆரண்ட் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ எதற்காக எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கவில்லை, திட்டிக் கொண்டிருக்க கூடாது, இப்படி வந்து சொல்லாங்க. அதே மாதிரி ஃபார் ஹூம் ஆரண்ட் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். நீ யாருக்காக எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டிருக்கவில்லை, திட்டிக் கொண்டிருக்க கூடாதுன்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஃபார் வாட் ரீசன் ஆரண்ட் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். அதே மாதிரி ஃபார் வாட் பர்பஸ், என்ன நோக்கத்திற்காக. ஃபார் வாட் பர்பஸ் ஆரண்ட் யூ ஆல்வேஸ் அபியூசிங் யுவர் லேபரர்ஸ். என்ன நோக்கத்திற்காக நீ எப்பொழுதும் உனது வேலையாட்களை திட்டிக் கொண்டு இருக்கக்கூடாது, திட்டிக் கொண்டு இருக்கவில்லை, இப்படி வந்து சொல்லலாங்க. அப்போ வந்து இந்த பேச்சு ஆரம்பிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேச்சுக்களை உதிர்க்க நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட யூங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து ஒரு 40 பேச்சுக்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ நிகழ்காலத்தில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் உண்டான பேச்சுக்களை கற்றுக்கிட்டோம். தொடர்காலத்திலையும் யூ சார்ந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பேச்சுக்களை கற்றுக்கிட்டோம். இது என்ன பேச்சு ஆரம்பிகள். ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் யூ டு, யூ டோன்ட், டு யூ, டோன்ட் யூ, வென் டு யூ, வை டு யூ, ஹவு டு யூ, வித் ஹூம் டு யூ, ஃபார் வாட் டு யூ, ஃபார் ஹூம் டு யூ, ஃபார் வாட் ரீசன் டு யூ, ஃபார் வாட் பர்பஸ் டு யூ, வை டோன்ட் யூ, ஹவு டோன்ட் யூ, வென் டோன்ட் யூ, வித் ஹூம் டோன்ட் யூ, ஃபார் வாட் டோன்ட் யூ, ஃபார் ஹூம் டோன்ட் யூ, ஃபார் வாட் ரீசன் டோன்ட் யூ, ஃபார் வாட் பர்பஸ் டோன்ட் யூ. ஸோ இந்த மாதிரி பல தடவை சொல்லுங்கள். சொல்லும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசில் ஆழப்பதியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர், யூ ஆரண்ட், ஆர் யூ ஆரண்ட் யூ,
when are you, why are you, how are you, with whom are you, for what are you, for whom are you, for what reason are you, for what purpose are you, why aren't you, how aren't you, when aren't you, with whom aren't you, for what aren't you, for whom aren't you, for what reason aren't you, for what purpose aren't you. ஸோ இந்த மாதிரி கிடுகிடுன்னு சொல்லி பழகினீங்கன்னா அப்போ வந்து ஆங்கிலம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வேகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ அதுக்கடுத்தது நீங்கள் வந்து நிகழ் முற்றுக்காலத்துக்கு யூங்கிற பெயர் சொல் சார்ந்த பேச்சுக்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நிகழ் முற்றுக்காலத்திற்கு யூங்கிற பெயர் சொல் சார்ந்த பேச்சுக்களை நாம் எப்படி கற்றுக்கொள்வது? இப்போ பேச்சு விதிகள் என்பது இந்த 5 விதிகள் தான். நான் முன்னாடியே சொன்ன அந்த 5 விதிகள் தான். அந்த 5 விதிகளை விட்டு வேறு எந்த விதமான மாறுபாடும் இல்லை. அதாவது நம்ம நேரடி பேச்சிற்கு முதல்ல சப்ஜெக்ட் பெயர் சொல் வர வேண்டும், அது யூ என்ற பெயர் சொல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வினைச்சொல்லின் 4 நிலைகளில் ஏதேனும் ஒரு வினைச்சொல் வர வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே முன்னாடி ஒரு உதவி வினைச்சொல் வர வேண்டும். அதுக்கப்புறம் செய்யப்படும் பொருள். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு பிளான் அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா ஒரு வினைச்சொல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வினைச்சொல் சார்ந்து நம்ம வந்து பேச்சுக்களை வந்து பயிற்சி செய்யலாம். இப்போ யூ ஹாவ் பிளான்டு, அப்போ வந்து யூ ஹாவ் பிளான், நீ திட்டமிட்டு இருக்கிறாய், அதாவது நீ திட்டமிட்டு இருக்கிறாய். நிகழ் முற்று, முற்றுனா மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துங்க. அதாவது முடிந்த போன வினையை வந்து நிகழ்காலத்துக்கு சம்பந்தப்படுத்துவது தான் நிகழ் முற்று என்று நான் ஐ சார்ந்த பேச்சுக்களை, அதாவது நான் என்ற பெயர் சொல் சார்ந்த பேச்சுக்களை விலைக்கு சொல்லும் பொழுதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது நீ திட்டமிட்டு இருக்கிறாய். எதை திட்டமிட்டு இருக்கிறாய்? மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறாய். ஸோ அதை எப்படி சொல்லாங்க? யூ ஹாவ் பிளான்ட் டு ஆக்சலரேட் the pace of reform. You have planned to accelerate the pace of reform. அதாவது பேஸ் ஆஃப் ரிஃபார்ம்னா வேகத்தை, எதனுடைய வேகத்தை? மறுமலர்ச்சியின் வேகத்தை என்ன பண்ண? அதிகப்படுத்துங்கிறது ஆக்சலரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்கிறோம். கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸ் தான், பரவாயில்ல. அதுக்கப்புறம் பேச்சு ஆரம்பிகளை வந்து முன்னாடி ஒரு தடவை பயிற்சி எடுத்துருங்க. பேச்சு ஆரம்பிகளுக்கு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த முழுமையான 20 பேச்சுக்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த பேச்சு ஆரம்பிகள் என்னவா வரும்? அதாவது யூ ஹாவ், யூ ஹாவன்ட், have you, haven't you, when have you, why have you, how have you, with whom have you, for what have you, for whom have you, for what reason have you, for what purpose have you, when haven't you, why haven't you, with whom haven't you, how haven't you, for what haven't you, for whom haven't you, for what reason haven't you, for what purpose haven't you. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பேச்சு ஆரம்பிகளை பல தடவை சொல்லுங்க. அப்போ நீ மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறாய் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நீ you have planned to accelerate the pace of reform. You have planned to accelerate the pace of reform. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ் சொல்லணும். இப்போ யூ ஹாவ், யூ ஹாவன்ட்னு சொல்கிறோம். ஹாவ் நாட்டுங்கிறது அங்கே ஹாவன்ட்டுன்னு மாறிடுது. அப்போ அந்த பிளான்டுங்கிறது அந்த வினைச்சொல்லி 4 நிலைகளிலும் 3வது நிலை வந்து பார்த்தோன்னா அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இறந்த வினைச்சுங்கிறது தான் அந்த பிளான்டுங்கிறதுங்க. அப்போ யூ ஹாவன்ட் பிளான்ட் the pace of you haven't planned to accelerate the pace of reform. நீ மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கவில்லை. நீ மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறாயா? அப்போ இந்த ஹாவ்ங்கிற உதவி வினைச்சொல்லை வந்து யூங்கிற சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எடுத்து போடுங்க. ஹாவ் யூ பிளான்ட் டு ஆக்சலரேட் த பேஸ் ஆஃப் ரிஃபார்ம். ஹாவ் யூ பிளான்ட் டு ஆக்சலரேட் த பேஸ் ஆஃப் ரிஃபார்ம். அதாவது நீ மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீ மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கவில்லையா? நீ மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான கேள்வியை நீங்க கேட்க வேண்டும்னா எப்படி கேட்பீங்க? இந்த யூ ஹாவன்ட் அப்படிங்கிற யூ ஹாவன்ட் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாவன்ட் அப்படிங்கிற எதிர்மறை உதவி வினை சொல்லை அந்த யூ என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் இழுத்து போடுங்கள். உங்களுக்கு இந்த எதிர்மறை கேள்வி வந்து கிடைத்துவிடும். அப்போ haven't you planned to accelerate the pace of reform? நீ மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்வி சொற்கள் சேர்க்கப்பட்ட கேள்வி பேச்சுக்களை நாம் கற்றுக்கொள்வோம். அப்போ when have you planned to accelerate the pace of reform? நீ எப்பொழுது மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறாய்? when have you planned to accelerate the pace of reform?
அதே மாதிரி why have you planned to accelerate the pace of reform, how have you planned to accelerate the pace of the reform, with whom have you planned to accelerate the pace of the reform, for what have you planned to accelerate the pace of the reform, for what reason have you planned to accelerate the pace of the reform, for what purpose have you planned to accelerate the pace of the reform. அப்போ why haven't you, இனி ஏன் மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்க கூடாது. அப்போ why haven't you planned to accelerate the pace of the reform. நீ எப்பொழுது மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்க கூடாது. when haven't you planned to accelerate the pace of the reform, how haven't you, எப்படி மறுமலர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்க கூடாது. how haven't you planned to accelerate the pace of the reform. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா with whom haven't you planned to accelerate the pace of the reform, for what haven't you planned to accelerate the pace of the reform, for what reason haven't you planned to accelerate the pace of the reform, for what purpose haven't you planned to accelerate the pace of the reform, for what purpose have not you planned அப்படிங்கிறது ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிக்கணும். for what purpose haven't you planned to accelerate the pace of the reform. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ் முற்றுக்காலம், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் நீங்கள் வந்து பேச்சுக்களை கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ் முற்று தொடர்காலம், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நிகழ் முற்று தொடர்காலங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு செய்தியை சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன உணர்வு ஏற்படும்னா, அந்த செய்தி மேலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது அந்த உணர்வை தாக்கத்தை தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ் முற்று தொடர்காலம் என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது நிகழ்காலத்தில் முற்றிவிடும் என்று நினைக்கிறோம், ஆனால் அது மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருப்பதனால் அது நிகழ் முற்று தொடர்காலம் present perfect continuous என்று பெயர். அப்போ present perfect continuousக்கு வந்து பார்த்தீங்கன்னா I have been doing, I have been going, I have been dancing, I have been singing. அதே மாதிரி we have been arguing, we have been working, we have been eating. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கும் வீக்கும் சார்ந்து சொன்னாங்க. இங்கே என்ன சொல்லுவீங்க, you have been eating, அதாவது you have been eating, you have been doing, you have been dancing. அப்போ அந்த பேச்சு ஆரம்பிக்கிறது என்ன வருதுங்க, பேச்சு ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் பீன். அப்போ நம்ம சொன்ன விதிகளை தானுங்க, சப்ஜெக்ட் வரணும், யூ வந்துருச்சு, உதவி வினைச்சொல் வரணும், ஹாவ் பீன்கிற உதவி வினைச்சொற்கள் வந்துருச்சு. அப்போ வந்து 4 வினைச்சொற்களில் ஏதேனும் ஒரு நிலை வரணும். அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ற நிகழ்கால நிகழ் வினையச்சம் வந்து வருதுங்க. அப்போ வந்து இந்த ஐஎன்ஜி சேர்த்து வரக்கூடிய அந்த 4வது நிலை தான் இங்கே வந்து இந்த நிகழ் முற்று தொடர் காலத்துக்கு முதன்மை வினையாக ஆகி வரும். ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் பீன் இது வந்து பேச்சு ஆரம்பிகள். அதுக்கடுத்து நெகட்டிவாக ஹாவ் நாட் பீன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேங்க, ஹாவ் நாட் பீன். அப்போ யூ ஹாவன் பீன், யூ ஹாவன் பீன். அப்போ கேள்வி சொல்ல முன்னாடி, அதாவது நேரடி கேள்வி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவி வினை சொல்ல யூக்கு முன்னாடி எடுக்கும்போது ஹாவ் யூ பீன், அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாவன்ட் யூ பீன். எதிர்மறை கேள்விக்கு ஹாவ் நாட் யூ பீன்ங்கிறத ஹாவன்ட் யூ பீன் அப்படின்னு வந்து சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் கேள்வி சொற்கள் சேர்க்கப்பட்ட உதவி வினை சொற்களை நாம் வந்து பேச வேண்டும் என்றால் when have you been, why have you been, how have you been, with whom have you been, for what have you been, for whom have you been, for what reason have you been, for what purpose have you been, when haven't you been, how haven't you been, with whom haven't you been, for what haven't you been, for what reason haven't you been, for what purpose haven't you been. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இந்த பேச்சு ஆரம்பிகளை வந்து நம்ம சொல்லி நுண்ணினாக்கு கொண்டு வந்துட்டோம்னா இப்போ அதுக்கப்புறம் இந்த பேச்சுக்களை சொல்வது என்பது நமக்கு மிகவும் கடினமாக இருக்காது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலம் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே உணர்வுபூர்வமாக போயிட்டே இருக்குங்கிறேன். அதாவது நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்ந்திருக்கிறாய், நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்ந்து கொண்டிருக்கிறாய், நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்ந்திருக்கிறாய், நீ புகைப்பிடிப்பதிலிருந்து தவிர்ந்து கொண்டே இருக்கிறாய். இப்படி இங்கே வந்து 4 விதமான காலங்களுக்கும் 4 விதமான நேரடி பேச்சுக்களை சொல்லிவிட்டு அந்த 4 விதமான நேரடி பேச்சுக்களிலிருந்து 20 கிளை பேச்சுக்களை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த 4 காலத்துக்கும் சார்ந்த பேச்சுக்களை நீங்கள் ஒருமுகமாக ஒரே இடத்தில் முழு மனதோடு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நம்புங்கள். அது அப்போ வந்து நிகழ் முற்று தொடர்காலத்தும் சார்ந்த பேச்சுக்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கே வந்து மறுபடியும் அகாமடேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்க வைத்தல்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து எடுத்துக்கலாம். ஏன் அங்கே வேற அகாமடேட்டுங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா புதுசாக ஒரு வினைச்சொல்லை தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானுங்க. இப்போ வந்து நீ எப்பொழுதும் தவறு செய்பவர்களை உனது அறையில் தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து சொல்லுங்க. நீ எப்பொழுதும் தவறு செய்பவர்களை உனது அறையில் தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய். அப்போ வந்து பார்த்தா தங்க வைத்து கொண்டே இருக்கிறாய். அப்போ வந்து நிகழ்முற்று தொடர்காலம். அப்போ யாரு நீ? அப்போ அது என்னன்னு சொல்லுவீங்க? யூ ஹாவ் பீன். அப்போ நிகழ்முற்று தொடர்காலத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம். யூ ஹாவ் பீன் என்ன பண்றீங்க? அகாமடேட்டிங், தங்க வைத்து கொண்டே இருக்கிறாய். அப்போ யூ ஹாவ் பீன் அகாமடேட்டிங் எப்பொழுதும், ஆல்வேஸ். யாரை? தி ராங் டூயர்ஸ். எங்கே? உனது அறையில். அப்போ வந்து பார்த்தோன்னா நீ எப்பொழுதும் உனது அறையில் தவறு செய்பவர்களை தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய். யூ ஹாவ் பீன் ஆல்வேஸ் அகாமடேட்டிங் த ராங் டூயர்ஸ் இன் யுவர் ரூம். அதாவது நீ எப்பொழுதும் தவறு செய்பவர்களை உனது அறையில் தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய். நீ எப்பொழுதும் தவறு செய்பவர்களை உனது அறையில் தங்க வைத்துக் கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? அப்போ யூ ஹாவன் பீன் அகாமடேட்டிங் the wrongdoers in your room. You haven't been accommodating the wrongdoers in your room. The wrongdoers in your room. அப்போ நீ தங்க வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுங்க. Have you been accommodating the wrongdoers in your room? Have you been accommodating the wrongdoers in your room? நீ எப்பொழுதும் தவறு செய்பவர்களை உனது அறையில் தங்க வைத்துக் கொண்டே இருக்கவில்லையா அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க? Haven't you been accommodating always the wrongdoers in your room? Haven't you been accommodating always the wrongdoers in your room? ஸோ அப்போ அதுக்கப்புறம் when have you been? எப்பொழுது தங்க வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது, தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய். அப்போ when have you been accommodating the wrongdoers in your room? ஏன் அப்படின்னு என்ன அர்த்தங்க? நீ ஏன் தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய்? Why have you been accommodating always the wrongdoers in your room? எப்படி அப்படின்றது சொல்லலாம். How have you been accommodating always the wrongdoers in your room? நீ எப்படி எப்பொழுதுமே தவறு செய்வர்களை வந்து பானுடைய ரூமில் தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய்? அப்போ how have you been accommodating always the wrongdoers in your room? யார் கூட with whom do you always accommodating? With whom do you have you with whom do you வராதுங்க. With whom have you been always accommodating the wrongdoers in your room? With whom have you been accommodating always the wrongdoers in your room? எதற்காக? For what have you been accommodating? Have you been accommodating always the wrongdoers in your room? எதற்காக? யாருக்காக? For whom have you been accommodating always the wrongdoers in your room? என்ன காரணத்திற்காக? For தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய். என்ன காரணத்திற்காக தங்க வைத்துக் கொண்டே இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு வந்து பாருங்க. For what reason have you been accommodating always the wrongdoers in your room? என்ன நோக்கத்திற்காக? For what purpose have you been accommodating always the wrongdoers in your room? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தங்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது, எப்பொழுது தங்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது, எதற்காக தங்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது, யார் கூட தங்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது, அதாவது தவறு செய்வர்களை உனது அறையில் தங்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பேச்சுக்களை நீங்க தொடர்ந்து சொல்லும் பொழுது when haven't you been accommodating always the wrongdoers in your room? Why haven't you been accommodating always the wrongdoers in your room? How haven't you been always accommodating the wrongdoers? How haven't you been always accommodating the wrongdoers in your room? How haven't you been accommodating always the wrongdoers in your room? எப்படி வேணாலும் சொல்லாங்க. அதே மாதிரி with whom haven't you been accommodating always the wrongdoers in your room? For what haven't you been accommodating always the wrongdoers in your room? For whom haven't you been accommodating always the wrongdoers in your room? For what purpose haven't you been accommodating always the wrongdoers in your room? அதே மாதிரி for what reason haven't you been accommodating always the wrongdoers in your room? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேஸாக ஒவ்வொரு சொற்றொடராக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சொல்லி பழகணும். சொற்றொடர்னா 4-5 வார்த்தைகள் சேர்ந்த சொற்களின் தொடரை வந்து நம் சொற்றொடர் என்று சொல்கிறோம். அப்போது இங்கே வந்து 2 சொற்றொடராக இந்த அல்லது 3 சொற்றொடர்களாக நீங்கள் இந்த வாக்கியத்தை பிரித்து கொண்டால் உங்களுக்கு சொல்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். அதாவது கொஞ்சம் லென்த்தியான வாக்கியத்தை நம்ம வந்து பயிற்சி எடுக்க பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவ்வளோ லென்த்தியாக நம்ம வந்து பயிற்சி எடுத்துங்க. இப்பொழுது தாங்கள் நிகழ்காலம், நிகழ்தொடர்காலம், நிகழ்முற்று தொடர்காலம் போன்ற நிகழ்காலத்தின் உபகாலங்களில்
அதாவது நீ என்ற பெயர் சொல் சார்ந்த பேச்சுக்களை மிக வேகமாக கற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு பேச்சுக்களை கற்றுருக்கிறீங்கன்னா, ஒரு 80 வகையான பேச்சுக்களை 4 காலங்களுக்கும் 4 உபகாலங்களுக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் 20 பேச்சுக்கள் முறையை கற்றிருக்கிறீர்கள். இதை மறுபடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தா வெவ்வேறு வாக்கியங்களை அமைத்து யூ என்ற நீ என்ற பெயர் சொற்கு வெவ்வேறு வாக்கியங்களை அமைத்து பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாம் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் வேகமாக முன்னேறி வருகிறோம் என்பது நீங்களே உணர ஆரம்பித்து விட்டீர்கள். இன்னும் வேகமாக செல்வோம், வேகமாக செல்வோம், வெற்றியின் இலக்கை அடைந்தே தீர்வோம் என்ற நோக்கத்தில் வேகமாக செல்வோம். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.